பேன்கேக் வந்து நீங்கள் மைதாவில் யூஸ் பண்ணால் அது ஹெல்தி கிடையாது. சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா பிகாஸ் மொபைல் இல்லாததுனால. கரெக்டாக வச்சுக்கணும், அப்போ தான் இந்த போட்டி பொறாமல். இப்போ சைக்கிளுக்கு ஆசைப்படுற அந்த பையன் வேற பெரியவனானா வேற ஒரு வேலைக்கும் மற்றவங்களுடைய பொருளுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வேணும் இல்லையா? அது வரத்துக்கு நீங்கள் வந்து இந்த சிப்ஸ், இந்த சாக்லேட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஸ்வீட் இதெல்லாமே கொடுக்காதீங்க. அவங்க தூங்கும்போது 1 டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 டைம்ஸ் டெய்லி நமக்கு சிக்னல் கொடுக்கும். பசிக்குதுன்னு சிக்னல் கொடுக்குதா? ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ராமர்ஸ் வரதுக்கான பயந்துட்டாலோ. எதுக்கு டெம்பிளில் வாட்டர் கொடுக்குறாங்க? எதுக்கு மாஸ்கில் வாட்டர் கொடுக்குறாங்க? அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சர்ச்லேயும் எதுக்கு வாட்டர் இருக்குன்னா வாட்டருக்கு கேட்குற தன்மை இருக்குது. அப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவாக தான் ஆகுறோம். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட டயட்டீஷியன் அமீரா மேம் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் டு எவ்ரிவன். ஹலோ, ஹாய். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேன்கேக்ஸ் அது வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வீட்டிலே ஈஸியாக சமைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஆக்சுவலி பேன்கேக் ஹெல்த்தியா? பேன்கேக் வந்து நீங்கள் மைதாவில் யூஸ் பண்ணால் அது ஹெல்தி கிடையாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் வீட் ஆர் இப்போ நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஹெல்தி ஃபுட்ஸ் இப்படின்னு பார்த்தாலே நட்ஸ் ஆட் பண்ணி அதில் ஓட்ஸு அண்ட் கார்ன்ஃப்ளெக்ஸு அதெல்லாமே கொஞ்சம் ஊற வச்சு அண்ட் போஹா அது எல்லாமே ஊற வச்சு கூட நீங்கள் வந்து பேன்கேக்கில் ஆட் பண்ணி அண்ட் யூ கேன் ஆட் 1 or 2 eggs. அது எல்லாமே ஹெல்தி தான். பட் டோன்ட் ஆட் மைதா அண்ட் சாக்லேட் மேலே வந்து அந்த இது பண்ணுறது, அந்த சாக்லேட் சாஸ் ஆர் சுகர் உடைய அந்த சுகர் பவுடர் அதெல்லாம். பட் சுகர் பவுடர் இஸ் குவைட் ஓகே, பட் யூ கேன் கோ ஃபார் ஜாக்ரி. அந்த ஜாக்ரி பவுடர் பண்ணால் அதுவும் நல்லா இருக்கும். அந்த பேன்கேக்கு இட் இஸ் குவைட் குட். பேன்கேக் சாப்பிட்றதுனாலையோ சிப்ஸ் அண்ட் சாக்லேட் இது ரெண்டுமே வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து அக்ரெசிவாக தான் ரொம்ப ஆக்கும். பிகாஸ் they are engrossed with the digital devices. ஆல்ரெடி அவங்க அந்த இதில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைங்க எப்படி பேசுகிறாங்க. நம்மளாம் அப்படி இல்லை ஆக்சுவலி. ரொம்ப வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் மரியாதை கொடுப்போம், வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தண்ணி வேணுமா, இந்த மாதிரியெல்லாம் கேட்போம். ரொம்ப டிசிப்ளினான ஒரு அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த மாதிரி சில்ட்ரனாக இருந்தோம் நம்ம. பட் இப்போ அவங்க பாட்டுக்கு அந்த ஃபோனு இல்லை டேபு அண்ட் வெளியே நீங்கள் போய் பாருங்களேன், ஒரு சைக்கிள் வச்சு அந்த குழந்தைக்கும் அந்த சைக்கிள் வேணும், வாங்கியே கொடுக்கணும். ஸோ எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த டேப் நான் பாலிமரில் ஒரு நியூஸ் பார்த்தேன். 2020 நம்ம கோவிட்ல இருக்கும்போது எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸில் தான் படித்தாங்க இல்லையா? அதில் ஒரு சின்ன பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா பிகாஸ் மொபைல் இல்லாததுனால. அவங்க டேடி மொபைல் தான் இருந்திருக்கா. அவள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்டிருக்கா, அது கிடைக்காததுனால அவள் சூசைட் பண்ணியிருக்கா. ஷீஸ் குவைட் 8 to 10 yearsக்குள்ளே தான் இருந்திருக்கா அந்த குழந்தை. இது கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படி இந்த மொபைலில் என்ன இருக்குது? அது மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க பசங்க. வெளியே போய் பாருங்க, இந்த கேம் என்கிட்ட இருக்குது, இந்த சைக்கிள் என்கிட்ட இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொன்றும் அழுகுறது வீட்டில், எனக்கும் இதே மாதிரி சைக்கிள் வேணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க, அவங்க கிட்ட இருந்தால் சைக்கிள் இவங்ககிட்ட இருக்காமல் இருக்காப்பா. எப்படி ஆயிட்டு இருக்குல்ல சொசைட்டி. இது எங்கேருந்து கத்துக்கிறாங்க எப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லோன் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இதுதானே இருக்கு அவங்களுக்கு மைண்டில். அந்த இதில் இந்த ப்ரெஷர் வேற. ரியலி இட்ஸ் ரியலி பேட் அண்ட் சேடாக இருக்குது எனக்கு அது யோசிச்சா. ஸோ ஃபுட்டுக்கும் இந்த குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே கூட வந்துட்டு நிறைய சம்பந்தம் இருக்குது, நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம மில்க்லேருந்து தாங்க வந்தோம். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக மில்க் கன்சியூம் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு இதுக்கு வந்து நான் ஃபுட் ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணுறதும் சொல்கிறேன், மெடிடேஷனும் கொஞ்சம் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக அலைன் அவங்கள வந்து சரியான ஒரு வழி கொண்டு வரதுக்கு. தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம பாடி வந்து நம்ம 10 years வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 3ஆ பிரிஞ்சிருக்கோங்க ஆக்சுவலி, பாடி, மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட். ஸோ இது நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், அப்போ தான் இந்த போட்டி பொறாமல். இப்போ சைக்கிளுக்கு ஆசைப்படுற அந்த பையன் வேற பெரியவனானா வேற ஒரு வேலைக்கும் மற்றவங்களுடைய பொருளுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வேணும் இல்லையா? அது வரத்துக்கு நீங்கள் வந்து இந்த சிப்ஸ், இந்த சாக்லேட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஸ்வீட் இதெல்லாமே கொடுக்காதீங்க. அவங்க தூங்கும்போது அஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னா, நீ ரொம்ப நல்ல பையன், நீ என் பேச்சு கேட்குற. பேரண்ட்ஸ் தே ஹாவ் டு டூ இனிஷியல் ஸ்டெப், அவங்க தான் எடுக்கணும். நம்மளுடைய பிரெயின் தூங்கிட்டு இருக்கோம், பட் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொல்லும்போது, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரூமில் யாரும் வந்துட்டு போனால் நம்மளை வந்து
கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியாது யார் வந்துட்டு போனான்னு. பட் நம்மள ஒரு கவுன்சிலிங் செஷன்ல உட்கார வச்சு கேட்கும்போது யார் வந்துட்டு போனான்னு அந்த பர்சன் பேர் சொல்ல மாட்டாங்க, பட் யாரோ வந்துட்டு போனாங்க நம்மளாலே சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் அலர்ட்டா இருக்கும். அந்த அலர்ட்டா இருக்கும்போது, ஸோ தூங்கும்போது அலர்ட்டா இருக்குதா, ஸோ அந்த டைம்ல நீங்க அந்த அஃபர்மேஷன் கொடுக்கணும். நல்ல பையன், நீ என் பேச்சு கேட்குற, நீ ஐஏஎஸ் ஆகுற, நீ டாக்டர் ஆகுற. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். 3 days 7 days 21 days சேலஞ்ச் எடுத்து பண்ணி பாருங்க. நீங்க யூ குட் see the difference. அவங்க குழந்தைங்க கிட்ட, இது பெரியவங்களுக்கும் பண்ணலாம், பட் பெரியவங்களுக்கு பண்ணா நீங்க மாட்டிப்பீங்க. என்ன காதுல வந்து பேசுறேன் கண்டிப்பா மாட்டுவீங்க. பட் யூ கேன் ட்ரை. அட்லீஸ்ட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கே பண்ணிக்கலாம். அவங்களுக்கே பண்ணிக்கலாம். எங்க பண்றாங்க, நம்ம பண்ணாலும் நம்ம மாட்டிக்கிறோம். பட் அடல்ட்ஸ்க்கு வந்து இட்ஸ் குவைட் a tough job. பட் வந்து கிட்ஸ்க்கு வந்து என்ன கம்ப்ளீட்டா அவங்க தூங்கிடுவாங்க இல்லையா, அப்போ இந்த அஃபர்மேஷன் கொடுங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ நீங்க பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்னீங்க, நெய்ல வச்சுட்டு நம்ம ஆக்சுவலி ஸ்லீப் நிறைய விஷயத்தை ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளே நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை கவனிச்சுக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிப் இருக்கா? கண்டிப்பா. நம்ம வந்து பாடி 1 time இல்ல 2 time இல்ல 3 times டெய்லி நமக்கு சிக்னல் கொடுக்கும். பசிக்குதுன்னு சிக்னல் கொடுக்குதா, ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ராமர்ஸ் வரதுக்கான பயந்துட்டாலோ எல்லாமே ஒரு சிக்னல் தான். நம்மளாம் கேட்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய ஹார்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு பேசுது இல்லையா, ஸோ அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும். அது நைட் டைம்ல தான் அது ஆக்டிவேட்டா இருக்கும். கரெக்டா 3 o'clock நீங்க ஹெல்தியா இருக்கீங்களா, ஆக்சுவலி ஹெல்தியா இருக்கீங்களா பாக்குறதுக்கு விட அவங்க பாசிட்டிவா இருக்காங்களான்னு பார்க்கணும். அது மெடிடேஷன்ல தான் முடியும். உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா உங்க ஃபுட்டை நீங்க மாத்தணும். ஓகே, ஸோ இப்போ தாட்ஸுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு? கண்டிப்பாங்க, 100%. நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மெடிடேஷன் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். எதுக்கு டெம்பிளில் வாட்டர் கொடுக்குறாங்க, எதுக்கு மாஸ்க்ல வாட்டர் கொடுக்குறாங்க, அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம சர்ச்லயும் எதுக்கு வாட்டர் இருக்குன்னா வாட்டருக்கு கேட்குற தன்மை இருக்கு, ஹியரிங் சென்ஸ் அதுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இருந்தால் வாட்டர் ஓப்பனாக இருந்தால் அந்த வாட்டர் குடிக்க கூடாது. ஸோ வாட்டர்ல நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம பாடியில இருக்கிறதே ஃபார் விமன் 65% ஆஃப் வாட்டர், ஃபார் மென் வந்து 75% ஆஃப் வாட்டர். அப்போ நம்ம என்ன பேசுறோமோ அதுவாக தான் ஆகுறோம். ஓகே, ஸோ அந்த பாடியில வாட்டர் இருக்குல்ல, அது கேட்குது இல்லையா நம்ம என்னென்ன பேசுறோம் அப்படின்னு, அது வச்சுதானே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாட்டை மாற்றணும். அது மாத்தினாலே நம்மளுடைய பாடி கண்டிஷனே மாத்திரலாங்க. பட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இட் வில் டேக். நீங்கள் ஒரு செஷனில் எடுக்கிறீங்கன்னா 21 days உங்களுக்கே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அந்த 21 days தாண்டிட்டிங்கன்னா உங்கள் பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் அதை நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பாடியை. அண்ட் யூ கேன் ஹீல் யுவர் ஓன் பாடி அண்ட் யூ கேன் ஹீல் அதர்ஸ். நீங்கள் யார் தப்பானவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு ஆக்சுவலி நம்ம ஹெல்த்தியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ எந்த ஆயில் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? வி ஹேவ் லாட் ஆஃப் ஆயில்ஸ். வேர்ல்டு வைட் வந்து குக்கிங் ஆயில் இப்படின்னாலே வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்குது. அதில் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், சோயா பீன், ரைஸ் பிரான் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், corn oil, rapeseed oil, flaxseed oil, avocado oil, almond oil, walnut, peanut, coconut, cashew nut, chia seed, ghee, butter, vanaspati, sesame, palm oil. It's not palm oil, it's palm oil. Okay. Thank you. Yeah. ஸோ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாமா? பாம் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் கீ அண்ட் பட்டர் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அது வந்து அனிமல்லேருந்து வர அனிமல் கண்டென்ட்லேருந்து வரது ஒரு விஷயம். அதனால அது கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணால் நல்லது. யூ கேன் கோ ஃபார் ஜிஞ்சிலி ஆயில் இஸ் த பெஸ்ட். அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆஸ் யூஸ்வல் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. சன்ஃப்ளவர் ஆயில், சஃப்ளவர் ஆயில் நல்லா இருக்கும். ஆலிவ் ஆயில் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஆம்லெட்க்கு யூஸ் பண்ணலாம். பட் வந்து இப்போ சிப்ஸ் எல்லாம் இது பொரிக்கிறதுக்கு யூ கேன் கோ ஃபார் சன்ஃப்ளவர் ஆயில். இது மூணுமே பேலன்ஸாக வச்சுக்கோங்க. ஆலிவ் ஆயில் இருக்கணும், சன்ஃப்ளவர் ஆயில் என்ன பண்ணுறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், வடை இது பண்ணி சாப்பிட்றதுக்கு, ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் சம் ஸ்நாக்ஸ். இப்படினாலும் வந்து யூ கேன் கோ ஃபார் சன்ஃப்ளவர் ஆயில். அண்ட் மோரோவர் ஜிஞ்சலி ஆயில் இஸ் த பெஸ்ட். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயத்தில் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.